வெற்றி வேட்பாளர் மதிப்பிற்குரிய அண்ணன் காக்கோட்டை அன்பு என்கிற அன்பழகன் அவர்களே, திராவிட முன்னேற்ற கழகத்தின் முன்னணி பொறுப்பாளர்கள் மதிப்பிற்குரிய அண்ணன் தஞ்சை வடக்கு மாவட்ட கழக பொறுப்பாளரும் சட்டமன்ற தொகுதி வேட்பாளருமான சாக்கோட்டை கா அன்பழகன் அவர்களே, மாநகர கழக செயலாளர் தமிழழகன் அவர்களே, திராவிடர் கழகத்தின் மாவட்ட தலைவர் நிம்மதி அவர்களே, காங்கிரஸ் மாவட்ட தலைவர் டி குமரன் அவர்களே, சிபிஎம் மாவட்ட செயலாளர் சின்னை பாண்டியன் அவர்களே, சிபிஐ மாவட்ட செயலாளர் மு ஆ பாரதி அவர்களே, மதிமுக மாவட்ட செயலாளர் பிஎஸ்ஜி சரவணன் அவர்களே, விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் அரசு முதல்வர் அவர்களே, தேமுதிக மாவட்ட செயலாளர் சங்கர் அவர்களே, ஐயுஎம்எல் மாவட்ட செயலாளர் அப்துல் காசிம் ராஜாஜி அவர்களே, மனிதநேய மக்கள் கட்சி மாவட்ட தலைவர் ரஹமத் அலி அவர்களே, மனிதநேய ஜனநாயக கட்சி மாவட்ட செயலாளர் முகமது மஃபரூப் அவர்களே, மக்கள் நீதி மையத்தின் மாவட்ட செயலாளர் சரவணன் அவர்களே, எஸ்டிபிஐ குடந்தை இப்ராஹிம் அவர்களே, சமத்துவ மக்கள் கழகம் மணத்தேரி அவர்களே, தமிழர் தேசம் கட்சி பன்னீர்செல்வம் அவர்களே, இந்திய குடியரசுக் கட்சி கௌதமன் அவர்களே, சிபிஐ எம்எல் மாநில குழு உறுப்பினர் மதியழகன் அவர்களே, விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் செந்தில்குமார், மாவட்ட செய்தி தொடர்பாளர் சாத்தங்குடி சக்திவேல், துணை செயலாளர்கள் லலித் இளங்கோவன், வீரமுத்து, கிருஷ்ணவேணி, முளையூர் மணி, சோழபுரம் கரிகாலன், நிர்வாக குழு உறுப்பினர்கள் செல்வராஜ், கோவி பகத்சிங், காளிதாஸ், உள்ளூர் அருண்குமார், தமிழ்மணி, ஏ ரஜினி, மகளிர் விடுதலை இயக்கத்தின் மாவட்ட செயலாளர் சூசை அலங்கார கிறிஸ்டினா, இளஞ்சிறுத்தைகள் எழுச்சி பாசறையின் மாவட்ட செயலாளர் சி நாகப்பன் உள்ளிட்ட இயக்கத்தின் முன்னோடிகளே, மேற்பார்வையாளர் வழக்குரைஞர் சா விவேகானந்தன் அவர்களே, மண்டல துணை செயலாளர் தாக்கூ ராஜ்குமார் அவர்களே, தம்பி முல்லை வளவன் அவர்களே, பேரவை துணைத் தலைவர் அண்ணாதுரை அவர்களே, தொல்குடி அவர்களே, சட்டமன்ற காங்கேயன்பேட்டை முருகேசன் அவர்களே, மற்றும் திமுகவை சார்ந்த ஒன்றிய செயலாளர் உள்ளூர் கணேசன், நகர செயலாளர் தமிழழகன், மேற்கு ஒன்றிய செயலாளர் முத்துச்செல்வன், கிழக்கு ஒன்றிய செயலாளர் சுதாகர், தம்பி வெண்மணி அவர்களே, ஆசி தமிழ் அவர்களே, தென்னவன் அவர்களே, மற்றும் இயக்கத்தின் முன்னோடிகளே, தோழமை கட்சிகளை சார்ந்த முன்னணி பொறுப்பாளர்களே, கொளுத்தும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் இங்கே கூடியிருக்கிற கற்றுக்கடங்காமல் திமிரி எழுகிற என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, அண்ணன் டி ஆர் லோகநாதன் அவர்களே, காங்கிரஸ் பேர் இயக்கத்தை சார்ந்த அண்ணன் டி ஆர் லோகநாதன் உள்ளிட்ட முன்னணி பொறுப்பாளர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அண்ணன் சாக்கோட்டை அன்பழகன் அவர்கள் இந்த மண்ணின் மைந்தர், தொடர்ந்து உங்கள் நல்லாதரவை பெற்று வெற்றி வாகை சூடி வரும் வீரர். அவர் மீண்டும் வெற்றி பெறப் போகிறார் என்பதிலே யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் இல்லை.
அண்ணனுக்காக வந்து வாக்கு சேகரித்தேன் என்று நான் மகிழ்ச்சி அடைவதற்காக உங்களை தேடி வந்திருக்கிறேன். உங்கள் திருமகங்களை காண வேண்டும் என்பதற்காக தேடி வந்திருக்கிறேன். உங்கள் வாக்குகள் ஒன்று கூட சிந்தக்கூடாது, சிதறக்கூடாது என்று கேட்டுக்கொள்வதற்காக உங்களை தேடி வந்திருக்கிறேன். அது மட்டுமில்லாமல் ஊடகங்களிலே ஒரு வதந்தியை பரப்பிக் கொண்டே இருக்கிறார்கள். தலித் இளைஞர்கள் சினிமா ஹீரோ பின்னால் போய்க் கொண்டிருக்கிறார்கள் என்ற வதந்தி. அப்படி சினிமா மோகம் படைத்தவர்களா நீங்கள்? ஹீரோ மயக்கம் உள்ளவர்களா நீங்கள்? கொள்கை பிடிப்பு இல்லாமல் யார் பின்னாலும் போகக்கூடியவர்களா நீங்கள்? அதை உறுதிப்படுத்திக் கொள்வதற்காகவே தேடி வந்திருக்கிறேன். தோழர்களே, நாம் ஒரு அணியில் இருக்கிறோம், திமுக கூட்டணி. முதலில் என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளுக்கு நான் விடுக்கிற வேண்டுகோள், அதை மட்டும் நீங்கள் அமைதி காத்து கேட்க வேண்டும் என்று கேட்டுக் கொள்கிறேன். நம்முடைய கட்சி இன்றைக்கு ஒரு மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற்றிருக்கிறது. அதற்கு காரணம் 2 எம்பியில் நாம் வெற்றி பெற்றது. இந்த 2 எம்பி தொகுதிகளிலும் நாம் வெற்றி பெறுவதற்கு யார் காரணம்? நம்முடைய வாக்குகள் ஒருபுறம் இருந்தாலும் தேமுதிக கழகமும் அதன் தலைமையிலான கூட்டணி கட்சிகளும் தான் என்பதை நாம் நன்றி உணர்வோடு எண்ணி பார்க்க வேண்டும். நாடு விடுதலை பெற்ற பிறகு இந்தியாவிலேயே அம்பேத்கர் இயக்கங்கள் ஒரு அரசியல் கட்சியாக அங்கீகாரம் பெற்றதென்றால் அது நாடு கட்சிகள் தான். இந்தியா முழுக்க முதலில் பகுஜன் சமாஜ் கட்சி, மாயாவதி காஞ்சனா. இரண்டாவது பீகாரில் ராம்விலாஸ் பாஸ்வான், லோக் ஜன்சக்தி. கொஞ்சம் அமைதியா இருங்க. மூன்றாவது மணிப்பூரிலே ராம்தாஸ் அத்வாலே தலைமையிலான கட்சி. அவர் மகாராஷ்டிரா, ஆனால் அவருடைய கட்சி மணிப்பூரிலே அங்கீகாரம் பெற்றது. அதற்கு பிறகு இந்த நாடு விடுதலை அடைந்த 80-85 ஆண்டுகளில் தென்னிந்தியாவில் ஒரே கட்சி அங்கீகாரம் பெற்ற கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி மட்டும்தான். தேர்தல் அரசியலுக்கு வந்து 400 ஆண்டு காலம், எத்தனையோ சவால்கள், எத்தனையோ நெருக்கடிகள், எத்தனையோ இடர்பாடுகள், எத்தனையோ அவதூறுகள், எத்தனையோ அவமதிப்புகள், எல்லாவற்றையும் தாக்கி தாக்கு பிடித்து நாம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தம்பி கொஞ்ச நேரம் குடியிருந்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் பேராதரவோடு அண்ணன் தளபதி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களின் அரவணைப்போடு கூட்டணி கட்சிகளின் ஒத்துழைப்போடு இன்றைக்கு 4 எம்எல்ஏக்கள் 2 எம்பிக்களை கொண்ட கட்சியாக தமிழகத்தில் தவிர்க்க முடியாத ஒரு அரசியல் சக்தியாக நாம் வலிமை பெற்றிருக்கிறோம் என்றால் திமுகவுக்கும் தோழமை கட்சிகளுக்கும் நன்றி கடன் பட்டிருக்கிறோம். அந்த நன்றி பெருக்கோடு அண்ணன் சாக்கோட்டை அன்பழகன் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்திலே வாக்களிப்போமா? வெற்றி பெற வைப்போமா? சட்டமன்றத்திற்கு மீண்டும் அனுப்புவோமா? தோழர்களே, இது நம்முடைய கடமை, இது நம்முடைய கடமை. தமிழகத்தில் 8 தொகுதிகளில் நாம் போட்டியிடுகிறோம். கொஞ்சம் கேளுங்க, கொஞ்சம் கேளுங்க, பேசுறது கேளுங்க. உங்களை தேடி இவ்வளவு தூரம் வந்திருக்கிற இவ்வளவு பேர் கொடுத்து வெயில நிக்கிறாங்க. எனக்கு சால்வ போறதா முக்கியம். கொஞ்சம் அமைதியா இருங்க. முக்கியமான கருத்தை நான் சொல்றேன். தமிழ்நாட்டில் 8 தொகுதிகளில் நாம் போட்டியிடுகிறோம். பெரியகுளம் தென் மாவட்டங்களிலே, காட்டுமன்னார் கோயில் கடலூர் மாவட்டத்தில், பண்ருட்டி கடலூர் மாவட்டத்தில், திண்டிவனம் விழுப்புரம் மாவட்டத்தில், திருப்போரூர் செய்யூர் செங்கல்பட்டு மாவட்டத்தில், அரக்கோணம் வேலூர் மாவட்டத்தில், ராணிப்பேட்டை. தோழர்களே, 8 தொகுதிகளிலும் நாம் வெற்றி பெறுவதற்காக திராவிட முன்னேற்ற கழகமும் கூட்டணி கட்சிகளை சார்ந்தவர்களும் இந்த கொளுத்தும் வெயிலிலும் நமக்காக வீடு வீடாக சென்று வாக்குகளை சேகரித்து வருகிறார்கள். உண்மையா இல்லையா? உண்மையா இல்லையா? 8க்கு 8 100க்கு 100 நாம் வெற்றி பெற போகிறோம். உண்மையா இல்லையா? கட்டாயம் நாம் 8க்கு 8 வெற்றி பெற போகிறோம். அந்த வெற்றிக்கு திராவிட முன்னேற்ற கழகமும் அதன் தலைமையிலான கூட்டணி கட்சிகளும்
நமக்காக உண்மையாக உளப்பூர்வமாக வாக்குகளை சேகரிக்கிறார்களா இல்லையா? சேகரிக்கிறார்கள். அப்படி என்றால் நம்முடைய வெற்றிக்கு 8 தொகுதிகளிலும் நம்முடைய வெற்றிக்கு பாடுபட்டுக் கொண்டிருக்கிற திமுக உள்ளிட்ட தோழமை கட்சிகளின் வேட்பாளர்களுக்கு நாம் ஆதரவு நல்குவதா வேண்டாமா? அதனால் தான் தோழர்களே தமிழ்நாடு முழுவதும் நான் சுற்றிக் கொண்டே இருக்கிறேன். இன்றைக்கு டெல்டா மாவட்டம் முழுவதும் நான் போய் கடலூரிலே முடிக்க வேண்டும். கிட்டத்தட்ட 10-12 தொகுதிகளில் இன்றைக்கு நான் வாக்குகளை சேகரிக்க வந்திருக்கிறேன். பாபநாசம் முடித்து கும்பகோணம் வந்திருக்கிறேன். கும்பகோணம் வெற்றிதான், அண்ணன் சாக்கோட்டை வெற்றி பெற்றவர்தான். ஆனாலும் நம்முடைய கவனக்குறைவால் 1 ஓட்டு 2 ஓட்டு சிதறுவதால் மிகப்பெரும் பாதிப்பை நாம் சந்திக்க நேர்ந்துவிடும். இந்த கூட்டணி வெற்றி பெறக்கூடாது என்பதற்காகவே பாஜகவினர் திட்டமிட்டு நண்பர் விஜய் அவர்களை களத்தில் இறக்கிவிட்டிருக்கிறார்கள். இது நான் வெறும் யூகமாக செல்லவில்லை. 2 நாட்களுக்கு முன்பு ஒரு தனியார் தொலைக்காட்சியில், மூன் தொலைக்காட்சியில் ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது. அவர் காலாவதியான பல கம்பெனிகளில் தனது பங்குகளை முதலீடு செய்திருக்கிறார். ஷேர் ஹோல்டராக இருக்கிறார். சன் பேப்பர் மில், ஜெயாநகர் ப்ராப்பர்ட்டிஸ், வெரேண்டா கல்வி நிறுவனங்கள், சாலிடர் டிவி நிறுவனம், இவற்றிலெல்லாம் அவருடைய முதலீடுகள் இருக்கின்றன. இந்த நிறுவனங்களில் குறிப்பாக வெரேண்டா கல்வி நிறுவனம் என்பது ஒரு RSS இயக்க நிறுவனம். RSS காரர்களோடு அவருக்கு நெருக்கமான உறவு இருக்கிறது என்பதை, அவர்களோடு இணக்கமாக இருக்கிறார் என்பதை ஒரு தனியார் தொலைக்காட்சி இன்றைக்கு அம்பலப்படுத்தி இருக்கிறது. ஆகவே RSS காரர்களோடு உறவு இருக்கிறது என்றால் பிஜேபியோடு உறவு உறுதி என்பதிலே யாருக்கு மாற்று கருத்து இருக்க முடியாது. அவர்களே, நண்பர் விஜய் அழைத்தும் ஏன் திருமாவளவன் போகவில்லை என்பதற்கு காரணம் இப்போது புரிகிறதா? எடப்பாடி அதிமுக கூட்டணிக்கு அழைத்தால் ஏன் போகவில்லை என்று பல பேர் கேட்கிறார்கள். எடப்பாடி தலைமையில் இருக்கிற அதிமுக இன்றைக்கு ஜெயலலிதா தலைமையில் இருக்கிற அதிமுக இல்லை, அது மோடி அதிமுகவாக மாறிவிட்டது. அது அமித்ஷா அதிமுகவாக மாறிவிட்டது. சிபிஐ அச்சுறுத்தலால் உருவான கூட்டணி தான் அதிமுக, பாஜக, உடைந்த பாமக, ஜி.கே. வாசன் தலைமையிலான தமிழ் மாநில காங்கிரஸ், இவர்களெல்லாம் இன்றைக்கு டிடிவி தினகரன், இவர்களெல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு கூட்டணியை உருவாக்கி இருக்கிறார்கள். இவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? பாஜகவை ஏற்றுக்கொள்ளுகிற கட்சிகள் எப்படிப்பட்ட கட்சிகளாக இருக்க முடியும்? தம்பி, பாஜக, அதிமுக இந்த 2 கட்சிகளுக்கும் கொள்கை அடிப்படையிலே உறவு உண்டா? நான் சொல்லுகிறேன், திமுகவோடு விடுதலை சிறுத்தைகள் கட்சி உறவு கொண்டிருப்பதற்கு, கூட்டணியில் தொடர்வதற்கு 3 மணி நேரம் என்னால் விளக்கம் சொல்ல முடியும். ஏன் இந்த கூட்டணியில் இருக்கிறேன், ஏன் தொடர்கிறேன்? எடப்பாடி பழனிசாமி அவர்களே, உங்களால் ஒரே ஒரு நியாயமான காரணத்தை சொல்ல முடியுமா? நீங்கள் ஏற்றுக்கொள்ளுகிற பெரியாரை பாஜக ஏற்றுக்கொள்ளுமா? உங்கள் தலைவர் கொள்கை ஆசான் இயக்கத்தை நிறுவிய தலைவர், திமுக கழகத்தை உருவாக்கிய தலைவர், இருமொழி கொள்கையை உருவாக்கிய தலைவர் பேரறிஞர் அண்ணாவை பாஜக ஏற்றுக்கொள்ளுமா? அண்ணா பேசிய இருமொழி கொள்கையை பாஜக ஏற்றுக்கொள்ளுமா? அண்ணா பேசிய மாநில சுயாட்சியை பாஜக ஏற்றுக்கொள்ளுமா? பாஜக துண்டறிக்கையை, பெரியார் படத்தை அச்சிடுவார்களா? பெரியாரையே அண்ணாவையே ஏற்றுக்கொள்ளாத பாஜகவோடு அதிமுகவுக்கு என்ன கூட்டணி? ஜெயலலிதா அம்மையாரே சொன்னாரு, என் வாழ்வில் நான் மிகப்பெரிய வரலாற்று பிழையை செய்துவிட்டேன். என்ன வரலாற்று பிழை? பாஜகவோடு கூட்டணி வைத்ததுதான் நான் செய்த பெருந்தவறு. சொன்னது யார்? ஜெயலலிதா. அப்படி சொன்னதோடு நிறுத்தாமல் அவர் சொன்னார், அதற்கு பரிகாரமாகத்தான் வாஜ்பாய் ஆட்சியை நான் கவிழ்த்தேன். சொன்னது யார்? சத்தமாக சொல்லுங்க. அவர் மறைந்து விட்டார்.
அந்த ஜெயலலிதா அம்மையார் இன்னொன்றையும் சொன்னார், எந்த காலத்திலும் அதிமுக பாஜகவோடு கூட்டணி வைக்காது என்று சொன்னார். சொன்னாரா இல்லையா? எடப்பாடி பழனிசாமி அவர்களே, உங்களை பார்த்து கேட்கிறேன், அதிமுக எந்த காலத்திலும் பாஜகவோடு கூட்டணி வைத்துக் கொள்ளாது என்று சொன்னாரா இல்லையா? அந்த அம்மையார் செத்து விட்டார், காலமாகிவிட்டார், மறைந்து விட்டார் என்கிற துணிச்சலில் நீங்கள் பாஜகவோடு கூட்டணி வைத்திருக்கிறீர்கள். இது ஜெயலலிதா அம்மையாருக்கு நீங்கள் செய்கிற துரோகமா இல்லையா? எவ்வளவு பெரிய துரோகம் இது! பெரியாரை ஏற்காத கட்சி, சமூக நீதியை ஏற்காத கட்சி, இஸ்லாமியர்களை வெறுக்கிற கட்சி, கிறிஸ்தவர்களை வெறுக்கிற கட்சி, வெறுப்பு அரசியலை பரப்புகிற கட்சி, பைபிளை கொளுத்துகிற கட்சி, மசூதிகளை இடிக்கிற கட்சி, தேவாலயங்களை இடிக்கிற கட்சி, சமூக நல்லிணக்கத்தை சிதைக்கிற கட்சி. நம்மை எல்லாம் மனிதர்களாய் தலைநகர வைத்த நம்முடைய மகத்தான தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் எதிர்த்தளித்த அரசமைப்பு சட்டத்தையே நீர்த்து போக செய்கிற கட்சி. எப்படி பாஜகவோடு திருமாவளவன் உறவாட முடியும்? பாஜக உள்ள அதிமுகவோடு எப்படி கூட்டணி வைக்க முடியும்? ஆனால் எடப்பாடி பாஜகவோடு கூட்டணி வைக்கிறார். அந்த பாஜகவை தோளில் தூக்கி சுமந்து வருகிறார். அதிமுகவுக்கு போடுகிற ஒவ்வொரு ஓட்டும் பிஜேபிக்கு போடுவதாகத்தான் பொருள். அதன் கூட்டணி கட்சிகளுக்கு போடுகிற ஒவ்வொரு ஓட்டும் பிஜேபிக்கு போடுவதாகத்தான் பொருள். இந்த செய்தியை சொல்லத்தான் நான் உங்களை தேடி வந்திருக்கிறேன். இது வெளிப்படையாக பிஜேபியும் அதிமுகவும் வைத்திருக்கிற கூட்டணி. ஆனால் அந்த விஜய் அவர் கட்சி தொடங்கி 3 ஆண்டுகள் ஆக போகின்றன. அவர் இதுவரையில் பேசிய அரசியல் ஒன்றே ஒன்றுதான், திமுக வெறுப்பு, திமுக வெறுப்பு, திமுக வெறுப்பு. எல்லா மேடைகளிலும் திமுகவை வெறுத்து பேசுகிறார். திமுகவை வீழ்த்துவேன், ஆட்சி பீடத்திலிருந்து அப்புறப்படுத்துவேன், ஸ்டாலினை தோற்கடிப்பேன், அவரை வீட்டுக்கு அனுப்புவேன். இதை தவிர விஜய் வேறு ஏதாவது பேசி நீங்கள் கேட்டிருக்கிறீர்களா? சமூக நீதியை பற்றி பேசியிருக்கிறாரா? சகோதரத்துவத்தை பற்றி பேசியிருக்கிறாரா? சமத்துவத்தை பற்றி பேசியிருக்கிறாரா? பிஜேபியை கண்டித்திருக்கிறாரா? அமித்ஷாவை விமர்சித்திருக்கிறாரா? மோடியை விமர்சித்திருக்கிறாரா? ஜனநாயகம் படத்தை தடை செய்தது பிஜேபி அரசுதான் என்று சொல்லி இருக்கிறாரா? அவருக்கு பிஜேபி கொள்கை எதிரி என்ற ஒரு வார்த்தையை தவிர வேறு எதையும் சொல்ல மாட்டார். அவருடைய நோக்கம் என்ன? திமுகவை தோற்கடித்து, திமுக கூட்டணியை தோற்கடித்து எப்படியாவது அதிமுக பாஜக கூட்டணியின் அரசை இந்த தேர்தலில் தமிழ்நாட்டிலே உருவாக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய நோக்கம். அவர் வெற்றி பெறுவது அவருடைய நோக்கம் இல்லை. அவருக்கு ஆட்சியை கைப்பற்றுவது அவருடைய நோக்கம் இல்லை. திமுக கூட்டணியை வீழ்த்துவதுதான் அவருடைய நோக்கம். இது வெறும் யூகம் இல்லை. அவரே சொன்னது, அவரே சொல்லிக் கொண்டிருப்பது, அவரே பேசிக் கொண்டிருப்பது, அவரே முழங்கிக் கொண்டிருப்பது. மண்டியிட்டு போய் தேவாலயத்திலே வழிபாடு செய்கிறார். இந்த மக்களை ஏய்ப்பதற்காக இஸ்லாமியர்களின் வாக்குகளையும் கிறிஸ்தவர்களின் வாக்குகளையும் திமுக கூட்டணிக்கு போக விடாமல் தடுக்க வேண்டும் என்பதற்காக பாஜகவினரால் திட்டமிட்டு களவிறக்கி விடப்பட்டிருப்பவர்தான் நண்பர் விஜய். அவருக்கு தலித் இளைஞர்கள் ஓட்டு போடுகிறார்களா? அப்படி அவருக்கு ஓட்டு போட்டாலும் அது பிஜேபிக்கு போட்டதாகத்தான் பொருள். அவருடைய வேட்பாளர்களுக்கு வாக்களித்தாலும் அது பிஜேபிக்கு வாக்களித்ததாகத்தான் பொருள். அதனால்தான் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாடு வெல்லட்டும் என்று சொன்னார், திமுக வெல்லட்டும் என்று சொல்லவில்லை. அதிமுகவை எதிர்த்து திமுக போட்டியிடுகிறது. எனவே எடப்பாடியை வீழ்த்திவிட்டு ஸ்டாலின் வெற்றி பெறுவேன் என்று சொல்லவில்லை. தமிழ்நாடு பிஜேபி அரசை எதிர்த்து போரிடுகிறது. அதற்கான யுத்தம் தான் இந்த தேர்தல். முகமூடி போட்டுக் கொண்டு வருகிறார்கள். அதிமுக பெயரிட, பாமக உடைந்த பாமக பெயரிட, உடைந்த அதிமுகவில் இருந்து உருவான டிடிவி தினகரன் கட்சியின் பெயரிட, அண்ணன் ஜி.கே. வாசன் பெயரிட அவர்கள் பாஜக காரர்கள், RSS காரர்கள் முகமூடி போட்டுக் கொண்டு வருகிறார்கள். அதனால்தான் தலைவர் ஸ்டாலின் அவர்கள் நாங்கள் எதிர்ப்பது அதிமுகவை அல்ல,
நாங்கள் எதிர்ப்பது உடைந்த பாமகவை அல்ல, நாங்கள் எதிர்ப்பது டிடிவி தினகரனை அல்ல, நாங்கள் எதிர்ப்பது டெல்லியிலே இருக்கிற பாஜக அரசை தான். ஒட்டுமொத்த தமிழ்நாடே எதிர்த்து நிற்கிறோம். திமுக கூட்டணியில் தான் காங்கிரஸ் இருக்கிறது, அந்த கூட்டணியில் தான் தேமுதிக இருக்கிறது, இந்த கூட்டணியில் தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருக்கிறது, இந்த கூட்டணியில் தான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கிறது, இந்த கூட்டணியில் தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கிறது. எல்லா இஸ்லாமிய கட்சிகளும் இருக்கின்றன, கிறிஸ்தவ அமைப்புகள் இருக்கின்றன. ஒட்டுமொத்த தமிழ்நாடு திமுக கூட்டணியில் தான் இருக்கிறது. அதிமுக மட்டும்தான் பிஜேபியோடு ஒரு அணி என்கிற பெயரை முகமூடி அணிந்து இருக்கிறது. ஆகவே இங்கு நடக்கிற யுத்தம் தமிழ்நாட்டு மக்களுக்கும் வலதுசாரி சக்தியாக இருக்கிற பாஜக, RSS உள்ளிட்ட சங் பரிவார்களுக்கும் தான். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் திருமாவளவன் ஸ்டாலின் அவர்களின் கைகளை இறுக பற்றி நிற்கிறான், இந்த உறவை உடும்பு பிடி உறவு என்று சொல்லுகிறான் என்றால் அதற்கு காரணம் இதுதான். என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, திருமாவளவன் எடுத்த முடிவு சரி என்று நிரூபிப்பீர்களா? திருமாவளவன் எடுத்த முடிவு சரி என்று நிரூபிப்பீர்களா? இந்த கூட்டணியில் தொடர்வது சரி என்று நிரூபிப்பீர்களா? அப்படி என்றால் அண்ணன் சாக்கோட்டை அன்பழகன் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்திலே வாக்களித்து அவரை பெருவாரியான வாக்குகளின் வித்தியாசத்தில் வெற்றி பெறச் செய்யுங்கள், வெற்றி பெறச் செய்யுங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நமது சின்னம், நமது சின்னம் தாய்மார்களின் சின்னம், தாய்மார்களின் சின்னம். விடியல் பயணம் தொடர உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களியுங்கள். உரிமை தொகை 2000 உயர்ந்திட உதயசூரியன் சின்னத்திலே வாக்களியுங்கள். நான் முதல்வன் திட்டம் தொடர்ந்திட உதயசூரியன் சின்னத்திலே வாக்களியுங்கள். தமிழ் புதல்வன் திட்டம் தொடர்ந்திட உதயசூரியன் சின்னத்திலே வாக்களியுங்கள். நமது சின்னம், நமது சின்னம், நமது சின்னம், நமது சின்னம் விடுதலை சிறுத்தைகளின் சின்னம், சமூக நீதியின் சின்னம், நமது சின்னம் விடுதலை சிறுத்தைகளின் சின்னம், நமது சின்னம் விடுதலை சிறுத்தைகளின் சின்னம், வெற்றியின் சின்னம், சமூக நீதியின் சின்னம்,